லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட் அப்புறம் மார்க்கெட்டோடைய மீனிங் அண்ட் டெஃபினேஷன்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டர். ஓகேவா? மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் மார்க்கெட்டர். ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் மார்க்கெட்டர்னா என்னென்னு பார்க்கலாம். ஒன் who deals in a market, specifically one who promotes or sells a product or service. சரியா? ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன் who deals in market, மார்க்கெட்டில் டீல் பண்ணுற ஒரு பர்சன். ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன வந்து பார்த்தாங்கன்னா, சேல்ஸு ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. சரியா? ப்ரொமோட் இல்லைன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், மார்க்கெட்டர் என்றோம். ஓகேவா? ஏ மார்க்கெட்டர் இஸ் சம்ஒன் whose ஜாப் இன்வால்வ்ஸ் மார்க்கெட்டிங். அதே மாதிரி யார் ஒருத்தருடைய ஜாப் வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கோ, ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கோ, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், மார்க்கெட்டர் என்னுவோம். சரியா? someone who promotes or exchanges goods or services for money. சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி ஒரு பர்சன்ஸ், எந்த ஒரு பர்சன் வந்து கூட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரோ, சரியா, கூட்ஸையும் சர்வீஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரோ, அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொமோட்டர் என்றோம். சரியா? இப்போ டெஃபினேஷன் ஆஃப் மார்க்கெட்டர். A person whose duties include the identification of the goods and services decided by a set of consumers. ஓகேவா? ஒரு பர்சன் இருக்கார். அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய டியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் கன்சியூமர்ஸ்க்காக என்ன பண்ணணும், அவங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஆஸ் வெல் as த மார்க்கெட்டிங் ஆஃப் தோஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் த கம்பெனி. அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, அந்த கன்சியூமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, அந்த கம்பெனி சார்பாக என்ன பண்ணணும், அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து மார்க்கெட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை அப்படின்ட்டு பிஸ்னஸ் டிக்ஷனரி சொல்லுது. ஓகேவா? ஸோ இதான் வந்து மார்க்கெட்டரோட டெஃபினேஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, வாட் கேன் பி மார்க்கெட்டட். ஸோ நம்ம எதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ மார்க்கெட்டிங் இஸ் ஏ காம்ப்ரஹென்சிவ் கான்செப்ட் விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் க்ரியேஷன்ஸ். சரியா? ஸோ இது வந்து க்ரியேஷனுங்கிற கான்செப்ட் பாயிண்ட்லேருந்து என்ன ஆகுது, உருவாகுது. க்ரியேஷன், ப்ரொமோஷன் அண்ட் அல்டிமேட்லி டெலிவரிங் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகணும், அப்புறம் ப்ரொமோட் பண்ணணும், அப்புறம் டெலிவரி பண்ணணும். சரியா? ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு கன்சியூமர்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ். சரியா? ஸோ அடுத்தது இந்த டைனமிக் ஐட்டம்ஸ் தட் கேன் பி மார்க்கெட்டட் ஆர் லிஸ்டட் பிலோ. எதெல்லாம் நம்ம மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூட்ஸ். ஸோ கூட்ஸ் பாருங்கள், மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் ஆர் த மெயின் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் என்டோவர் இன் ஆல் த கண்ட்ரிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம கூட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தோன்னா இந்த மார்க்கெட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டில் வருது. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், கம்பெனிஸ் ஆர் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் மார்க்கெட் கூட்ஸ் லைக் கன்சியூமர் டியூரபிள்ஸ். இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் டியூரபிள்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு, மெஷினரிஸு, கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், இது எல்லாமே கூட்ஸில் வந்துடும். சரியா? இது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் கூட்ஸ். ஓகேவா? ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் தான் என்னதுன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ், அதாவது கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். சரியா? ஸோ அடுத்தது சர்வீசஸ் பாருங்கள், நாட் ஓன்லி ஃபிசிக்கல் கூட்ஸ் கேன் பி மார்க்கெட்டட். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கல் கூட்ஸ் மட்டும் மார்க்கெட் பண்ணலை, சர்வீஸையும் மார்க்கெட் பண்ணுறாங்க. ஈவன் த சர்வீசஸ் ஆஃப் மெனி ஆர்கனைசேஷன் கேன் பி மார்க்கெட்டட் டு த கன்சியூமர்ஸ். நேம்லி அதை நம்ம என்னென்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஸு, ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம், ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன்ஸ், இது எல்லாமே வந்து இதில் வந்துடும், சர்வீசஸில் வந்துடும். அடுத்தது எக்ஸ்பீரியன்சஸ். The unique and varied experiences pertaining to place or a park or an event can be marketed under this concept. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே மார்க்கெட் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, தீம் பார்க்கு, மவுண்டெய்னரிங். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், ஒரு தீம் பார்க் போகும்போது பார்த்தோன்னா அதை எப்படி மார்க்கெட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த பிளேஸில் போகும்போது நம்மளுக்கு ஒரு சர்டன் ஃபீலிங்ஸை, சரியா, ஃபீலிங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது ஈவெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட் மார்க்கெட்டிங் எய்ம்ஸ் அட் ப்ரொமோட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் அ ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஷோஸு, எக்ஸிபிஷன்ஸ், ஃபேர்ஸு, ப்ரொமோஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் லைக் வேர்ல்டு கப், ஒலிம்பிக்ஸ், 2020 எக்ஸெட்ரா. இது எல்லாமே ஈவெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போயிட்டுருக்கு. ஐபிஎல் எப்படி மார்க்கெட் பண்ணாங்க, அது ஒரு ஈவெண்ட் மார்க்கெட்டிங். சரியா? ஸோ அந்த ஈவெண்ட் மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், பர்சன்ஸும் என்ன பண்ணுறாங்க, இங்கே மார்க்கெட் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட்டிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் த்ரூ செலிப்ரிட்டிஸ் இஸ் ஏ சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா ஃபார் க்ரியேட்டிங் எ பிராண்ட் ரிலேஷன்ஷிப் வித் த கன்சியூமர்ஸ். இப்போ வந்து ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்தோன்னா
ஒரு ப்ராடக்டை வந்து கன்சூமர்ஸ் கிட்ட கொண்டு போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு செலிப்ரிட்டி வேணும். சரி, அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஒரு செலிப்ரிட்டி வேணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா கன்சூமர்ஸ்க்கும் அந்த 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 கம்பெனிஸ்க்கும் ஒரு பிராண்ட் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அதுக்கு ஒரு பர்சன்ஸ் வேணும். சரியா? ஸோ என்டோர்ஸ்மெண்ட் ஃபார் த பிராண்ட் ஆஃப் த கம்பெனி கேன் பி கேரிட் டவுன் பை சினிமா ஸ்டார்ஸ். அந்த ப்ராடக்ட்டை வந்து யார் கொண்டு போவோம் பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்டை யார் கொண்டு போவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா ஸ்டார்ஸோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸோ இல்லை ஒரு மியூசிஷியனோ இல்லை அண்ட் எமினென்ட் பர்சனாலிட்டிஸ். எமினென்ட் பர்சனாலிட்டிஸ் மீன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். இவங்களை கொண்டு போவாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சனை கூட நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது places. So under place marketing, tourist business prospects, new residents and land are appeal to visit and particular geography by promoting special characteristics of places like infrastructural facilities, amusement, climatic conditions, entertainment, culture, etc. ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸை கூட நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட் பண்ணுவோம். சரியா? அது எதுக்காகனா டூரிஸ்ட் பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்டாக, இல்லைனா ஒரு லேண்டை வந்து நியூ ரெசிடென்ட் அண்ட் லேண்ட் ஆர் அப்பீல் டு விசிட் அ பர்டிகுலர் ஜியோகிரஃபி. ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேண்டு இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொமோட் பண்ணுறோம். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எதுக்காகனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிக்காக, ஒரு அம்யூஸ்மெண்ட்காக, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அந்த பிளேஸோட கிளைமேட்டிக் கண்டிஷன், அங்கே இருக்க என்டர்டைன்மெண்ட், கல்ச்சர், இது மூலயமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிளேஸை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெசார்ட் இருக்குதுன்னு நினச்சிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் ஒரு ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம். சரியா? அப்போ அந்த பிளேஸை வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லாயிருக்கும். அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி சொல்லுவாங்க. சரியா? அங்கே வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ பர்டிகுலர் அதோட பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் தான். ஓகேவா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியாச்சு. அடுத்து ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் include both real property and financial property which involve transfer of ownership on sale or purchase of the same. சரி, இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து பார்த்தோன்னா ரியல் ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபினான்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக பிரிக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ், லேண்டு, ஃப்ளாட், பில்டிங், ஷேர்ஸ் டெபெஞ்சர்ஸ் எல்லாம் என்ன இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் வந்துடும். ஷேர் டெபெஞ்சர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஷேர்ஸ் அண்ட் டெபெஞ்சர்ஸ் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு லேண்டு ஒரு ஃப்ளாட், அதோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக அது வந்து என்னது, ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டிங். சரியா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது ஆர்கனைசேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆர்கனைசேஷன்ஸ். An organization can market itself in order to build an image for it by sponsoring events, adoption of villages, donations for charitable causes, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. என்னென்ன எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக, அப்புறம் ஒரு வில்லேஜை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி டொனேஷன் ஃபார் சேரிட்டபிள் காசஸ், ஒரு சேரிட்டபிள் காரணத்துக்காக நம்ம வந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ கார்ப்பரேட் சோஷியல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அந்த ஆர்கனைசேஷன் மூலயமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனை அங்கே முன்னிறுத்துறாங்க. அதுதான் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் ப்ராடக்ட் தட் கேன் பி மார்க்கெட்டட் டுடே. இப்போ வந்து பார்த்தோன்னா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன். அதுதான் என்ன பண்ணால் மார்க்கெட் பண்ணாங்க. The data collected by an organization can be used as a product for this purpose. ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டா, அந்த டேட்டா வந்து வேரியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், இன்ஃபர்மேஷன் கலெக்டட் பை லைப்ரரிஸ், ரிசர்ச் ஏஜென்சிஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ், புக் பப்ளிஷர்ஸ், ப்ராட்காஸ்டிங் கம்பெனிஸ், இன்டர்நெட், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணாங்க, இந்த டேட்டாவை தான் இந்த இன்ஃபர்மேஷனை தான் என்ன பண்ணாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஐடியாஸ். அண்ட் ஐடியா மே சேஞ்ச் த வேர்ல்டு. ஒரு ஐடியா வந்து என்ன பண்ணோம், ஒரு வேர்ல்டை வந்து சேஞ்ச் பண்ணோம். இன்னோவேட்டிவ் அண்ட் அட்ராக்டிவ் ஐடியாஸ் ஆர் த டிசைரபிள் ப்ராடக்ட்ஸ் ஃபார் த மார்க்கெட்டர்ஸ் டு செல். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஐடியா வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு வைடில் என்ன பண்ணாங்க, அட்ராக்டிவ் ஐடியாஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டிசைரபிள் ப்ராடக்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேஸ்புக் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ஒரு ஐடியா தான். சரிங்களா? அவர் சின்னதாக என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்து என்ன ஆகுது, நிறைய சோஷியல் வெப்சைட்ஸ் வந்தது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. அடுத்தது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் த்ரைவ்ஸ் ஆன் நியூ ஐடியாஸ் இன் எ கன்சிஸ்டன்ட் மேனர். சரியா? ஸோ இதுக்கு வந்து சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறாங்க. ஓகேவா?